ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இன்றைக்கி மசாலா கொல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால எங்கள் வீட்டில் சாமிக்கு என்ன பிரசாதம் செய்ய போகிறோம்னு பாருங்கள். நாங்கள் என்ன பிரசாதம் செய்ய போகிறோம், எங்கே போய் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போகிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மாமா அது இது போடணுமா? தம் போடுறதுக்கு தூக்குங்க, நான் வைக்கிறேன். தம் போட போகிறாங்க. வாசனை கமக்குது. பார்த்து முடிச்சா தம் போடுறீங்களா? ஒரு 5 நிமிஷம். ஓகே, போடுங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. சுத்தி பண்ணுங்க. யார் வராங்க பாருங்க. வாங்க வாங்க. என்ன மேடம்? இப்போதான் வாரேன். வாங்க வாங்க. பஸ்ஸு கிடைக்கல. ரொம்ப. அப்புறம் எப்படி வந்த? 4:30லேருந்து வந்து பட்டாரம் பஸ் வந்தது. 45. எங்கேருந்து நடந்து வர? அந்த ஆல்சேரியிலேருந்து நான் ஃபோன் பண்ண வேண்டியதுதானே? ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. நான் என்ன பண்ணுறது? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம். அந்த காயெல்லாம் வச்சு வரேன். இவ கேப்சிகம் கேட்டா. ஆமாம், பொற்கோழி. சரி வா வா. தூக்கின்னு வரத்துக்குள்ளேயும் கோயிலுக்கு அன்னதானத்தை கிளம்பிச்சு சாப்பாடு. கோயிலுக்கு கிளம்பிடுச்சா? அவ்வளோதான் நம்ம சார்பா. ஓகே. என்ன கோவில் அது? சின்னம்மன் கோவில். சின்னம்மன் கோவில். அமாவாசை இல்லை, அமாவாசை பௌர்ணமிக்கு நம்ம சார்பா. இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு மசாலா கொல்லை அம்மனுக்கு உகந்த நாள். அதனால நம்ம சார்பாக சாப்பாடு போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கோவிலில் கொடுக்க அங்கே போய் பார்க்கலாம். கோயில் கிளம்பிட்டீங்களா தேவி? கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு சாப்பாடை கொடுத்துட்டு வரோம். பார்க்கலாமா? கோயிலுக்கு போய் பார்க்கலாமா? கோட்டால எப்படி இருக்குன்னு. நீங்கள் போனீங்களே இன்னைக்கு எந்த கோயில்? அங்கே பூந்தமல்லி அந்த பக்கம்லாம் அம்மன் பாட்டு பயங்கரமாக பாடுது. நல்லா கரும்பும் அதையும் கட்டி வச்சுக்கிறான் பாரு. பாட்டு மேசிலுக்குது. கரகம் எல்லாம் பால் கரகம் எடுத்துக்கிட்டா. அது எது நாளுங்க வச்சு அந்த பொட்டு வச்சு பார்க்கவே தெய்வீகமாக ஒவ்வொரு முகமும் அவ்வளோ அழகாக. அதுக்குன்னு முன்ன சாமி எல்லாம் போகுது. வீரபத்திரனோ அதையா கத்தி வச்சுன்னு வரோம். நான் நீ தான் பார்த்தேன். அது என்னான்னு சொல்ல தெரில. அவர் தான் வரோம். அம்மனு அழகாக தூக்கின்னு சூப்பராக இருந்தது. ஒரே கலகலன்னு தெருவே நல்லா இருந்தது. சரி, ஓகே, நம்ம போய் குத்துட்டு வரலாம். அங்கே போய் பார்க்கலாம். கோவிலில் கூட்டமே காணும். பிரசாதமே காலியாக போகுது.
வாங்கி வாங்கி வச்சுட்டு அள்ளி 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 போட்டா மொத்த பேரும் வாங்கிட்டு போயிட்டாங்க கடற்கரை. இந்த பேர் மைக்கால் புள்ள போயிருக்கோம் வீட்டுக்கு. இங்கே நம்ம பிரிஞ்சு சாப்பிட்டுக்கு எல்லாரும் நல்லா வாங்காதவங்களே ஐயரு கரெக்டாக வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க மைக்கா எடுத்துட்டு வந்து. க்ரீம் ஆஃப் பிரெட்டு கம்மியாக போட்டிருக்கா. எந்த பிரெட்டு? இதோ இன்னும் இருக்குது, கொஞ்சம் கம்மியான ரெடி ஆச்சு, ரெடி பண்ணிட்டே இருக்கியா? ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் டாடி. க்ரீம் ஆஃப் டொமேட்டோ சூப் ஃபைனல் டச்சப்பா. க்ரீம் ஊற்றிட்டு இறக்க வேண்டியது. மிக்ஸ் குளுக்கோஸ் தான் லைட்டாக அதில் குளிக்கிட்டேன். தண்ணி தான் ஃபஸ்ட்டு வருது. அது ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தேன்ல. சவுண்டெலாம் வேற மாதிரி இருக்கு. முடிஞ்சிச்சா? ஓகே ஓகே, நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கு. எடுத்துட்டு வாங்க. பண்ணவே இல்லை, ஃப்ரை பண்ணவே இல்லை, தொங்க போடு, ஃப்ரை பண்ணவே இல்லை பிரெட்டு. நீ சொல்லு குடிச்சிட்டு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அங்கேயும் பிரெட் போடுவானுங்க, சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. சரி ஏதோ குழந்தை செஞ்சு குத்துச்சா, குடிங்க. குடி குடி, எடுத்துட்டு வருவா. இல்லை கணி பரவாயில்ல, சாப்பிடுங்க. குடிப்போ. நல்லா இருக்கா ஆண்டி? அப்புறம் ஏன் பயந்த? சாக்லேட் காமி பாட்டி காமி. தொண்டு எத்தான் கொடுத்துட்டு அதான் சாக்லேட் போட்டா. இதுனா இது உமுத்துண்டா அது. ஆறு பாப்பா எவ்வளவு பேச கொடுப்பாங்க அந்த அம்மாவுக்கு? ஆட்டினா குட்டிங்க. ஆமா இதேதான், அவங்களுக்கு ஆட்டினா கொடுத்தாலும் எல்லாம் இதேதான். ஒரு ஒரு டிசைனு. சாப்பிட்டு பார்த்து சொல்லு. வேற வீடியோ வேற போ. சாப்பிட்டு பார்த்து சொன்னா ரொம்ப ஓவரா. வாயை பாருங்க, மூஞ்சியும் வாயும் எப்படி பண்றாங்கன்னு. இவங்களுக்கு போய் கொடுத்தா பாரு, என்ன உதைக்கணும். எடுத்துட்டு போ. நான் தான் தோன்றுறது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகா செஞ்சு கொடுத்தா எவ்வளவு பேச்சு பேசுறாங்கன்னு பாத்துக்கோங்க நீங்களே. தேங்காய் வாசனை, தேங்காய் சாக்லேட், தேங்காய் எண்ணெய் செஞ்சது. ஸ்வேதா இன்னைக்கு சூப்பு செஞ்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சத்தியமாக பிடிச்சிருந்தது பாப்பா. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நிஜமா. ஆனால் பத்தலை. நான் மறுபடியும் வந்து கேட்டேன், கிடைக்கல. கொஞ்சம் ஊற்றினும் வந்தேன், பத்தவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தா. இதுவே வெளியே போய் அந்த சூப்பு சாப்பிட்டா எப்படியும் 180 வருமா? இங்கே பாஸ்தான் இருக்கு 180 ஃப்ரெண்ட்ஸ். அது அதே மாதிரி செஞ்சிருந்தா டொமேட்டோ சூப்பு. செம்ம டேஸ்ட்டு, எனக்கு பிடிச்சிருச்சு. இந்த அம்மாவுக்கு பிடிக்கல போல. அப்போ போய் ஃபஸ்ட்டு நீன்னு இருந்த இவங்க க்ரீம் ஊற்றினா பிடிக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. ஆனால் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா செஞ்சது. நீங்களும் வீடியோ பார்த்துருப்பீங்க, அவள் செஞ்ச தக்காளி, வெங்காயம், கேப்சிகம் எல்லாமே காய். அது செஞ்ச வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சாக்லேட் செஞ்சேன், சும்மா கோகோனட்டில் போட்டு மில்க் சாக்லேட் செஞ்சேன். ஃபஸ்ட்டு எப்படி சொன்னாங்க, எப்படி பேசுனாங்க, இப்போ பாருங்கள் அதே வயிறு நல்லா இருக்குதான். வாயில் போடுறதுக்கு முன்னாடி அவ்வளோ பேசுறது என்ன, போட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் வாயை பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பை.